ஹலோ வணக்கம். ஸோ இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து C++ படிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஸோ இப்போ விஷுவல் ஸ்டுடியோ கோடில் வந்து நம்ம எப்போவுமே வந்து டெவலப்மெண்ட் இப்போ பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு ஃபேவரட் ஐடியா மாறிட்டு இருக்கு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அப்படியே கோத்ரூ பண்ணலாம், என்னெல்லாம் படிக்கலாம் அப்படின்றது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, எப்படி விஷுவல் ஸ்டுடியோ கோடில் வந்து கோடை ரன் பண்ணுறது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்லேருந்து நான் எழுதுகிறேன். ஸோ லெட்டஸ் அஸ்யூம் இங்கே வந்து ஒரு ஹலோ வேர்ல்டு டாட் சி. ஓகேவா? ஸோ ஹலோ வேர்ல்டு போட்டோம். இங்கே கோடு, அதாவது எடுத்தோன்னே ரன் ஆகுது. இப்போ நம்ம நார்மல் ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் தான் இது. இப்போ இங்கே ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து இது நியூ ஃபைலு. இப்போ ஃபோல்டர் எதுனா பண்ணோன்னா இங்கே நியூ ஃபோல்டர். ஓகேவா? சப்போஸ் ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா இது. ஓகே. ஸோ இப்போ ஹேஷ்டேக் இன்க்ளூட் stdio.h. ஸோ இது என்னன்னு அப்படின்றதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஃபுல்லாக. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கம்பைல், ஒரு ஹலோ வேர்ல்ட் கம்பைல் ஆகுதான்னு பார்க்கலாம். printf hello world ஸ்லாஷ். ஓகேவா? ஸோ சேவ் பண்ணிட்டோம். இங்கே டெர்மினல்னு மேலே இருக்கும். ஓகேவா? ஸோ டெர்மினல், நியூ டெர்மினல். ஸோ நியூ டெர்மினல்னால் இந்த பாத் எங்கே நம்ம ப்ரோக்ராமிங் வச்சுருக்கோமோ அந்த பாத். ஓகேவா? ஸோ கம்பைல் பண்ணுறதுக்கு ஜிசிசி யூஸ் பண்ணுவோம். ஜிசிசி வச்சு கம்பைல் பண்ணால் ஜிசிசி யூஸ் பண்ணுவோம். கிளாங் வச்சு பண்ணோம்னா கிளாங். அதெல்லாம் கம்பைலர்ஸ். ஸோ மோஸ்ட்டாக வந்து நம்ம ஜிஎன்யோட கிராஸ் கம்பைலர் யூஸ் பண்ணுறோம். அதுதான் ஜிசிசி. ஸோ ஜிசிசி ஹலோ வேர்ல்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கம்பைலர் பேர், அடுத்து எந்த ஃபைல் பண்ணணுமோ அந்த ஃபைலு. ஓகேவா? -o அவுட்புட் என்ன நேமில் வரணும், hello.exe. இப்போ நீங்கள் அவுட்புட் இங்கே கொடுக்கலன்னு வச்சுப்போமே, இங்கே கொடுக்கலன்னா டேரெக்டாக a.exe அவுட்புட் ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கும். சப்போஸ் நமக்கு தேவை இந்த நேமில் தான் எனக்கு எக்ஸிக்யூட்டிவ் தேவை அப்படின்னா அப்படி கொடுக்கலாம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா எரர். கரெக்டாக? ஸோ இப்போ தான் நம்ம எப்படி இதை இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஸோ ஜிசிசி இன்ஸ்டால் பண்ணோன்னா விண்டோஸில் நமக்கு அது என்ன தேவைன்னா மின்ஜிடபிள்யூ. ஓகேவா? ஸோ மின்ஜிடபிள்யூ போட்டிங்கன்னா வெப்சைட் வரும். ஸோ சோர்ஸ் ஃபோர்ஜ் அந்த வெப்சைட்டில் போயிட்டு மின்ஜிடபிள்யூ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ மினிமலிஸ்டிக் யூஐ. ஸோ இங்கே டவுன்லோட் பட்டன் பண்ணிங்கன்னா சேஃப் தான் இது. ஸோ இது லெஜிட் வெப்சைட் தான். ஸோ இப்போ வந்து நமக்கு டவுன்லோடு இங்கே வந்துடும். ஓகேவா? ஸோ டவுன்லோடை நம்ம ப்ரோக்ராமிங்லேயே போட்டுருவோம். யூடியூப் தான் நம்ம இது பண்ணுறோம். இங்கே வந்து சாஃப்ட்வேர் போட்டுக்கலாம். நம்ம எந்த சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த சாஃப்ட்வேர்லாம் இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு இதை ரன் பண்ணணும். ஓகேவா? டபுள் கிளிக் பண்ணால் ரன் ஆகிடும். இல்லை அப்படின்னா இங்கே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கனாலும் ரன் ஆகும். ஓகேவா? அதுக்கு அடுத்து இன்ஸ்டால் கொடுக்கணும். எந்த பாத்தில் இருக்க போகுது அப்படின்னு மோஸ்ட்டாக சி டிரைவில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ கண்டினியூ. இது இன்ஸ்டால் ஆகிட்டே இருக்கும். லெட்ஸ் வெயிட் ஃபார் இன்ஸ்டாலேஷன். ஸோ இது இன்ஸ்டால் ஆகிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணுறது எப்படின்னா, நம்ம டெர்மினல் அப்படி எடுத்துகிட்டு ஜிசிசி -வெர்ஷன் இது போட்டோம்னா நமக்கு இங்கே ஜிசிசியோட வெர்ஷன் வரும். இன்ஸ்டால் ஆகியிருந்தா. இன்ஸ்டால் ஆகலைன்னா விண்டோஸ்க்கு தெரிலன்னு வரும். ஓகே. ஸோ இப்போ இது ப்ராசஸ் ஆகிடுச்சு. கண்டினியூ கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் பேஸ். ஸோ இங்கே வந்து நமக்கு என்னெல்லாம் தேவை. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து பேசிக் இன்ஸ்டாலேஷன் தேவை. பேஸ் இன்ஸ்டாலேஷனு G++ நம்ம தேவைப்படும். இந்த ஃபோட்ரான் ஏடிஏ அப்ஜெக்டிவ்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அது தேவைப்படாது. டெவலப்பர் டூல் கிட் தேவைன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது பட் இது ஆப்ஷனல் தான். ஓகேவா? இப்போ மேபி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதிலே இருக்க என்னெல்லாம் வரும். ஓகேவா? ஸோ இது செட்டப் பண்ணி அப்ளை சேஞ்சஸ், அதாவது இன்ஸ்டாலேஷனில் போயிட்டு அப்ளை சேஞ்சஸ் கொடுக்கணும். அப்ளை சேஞ்சஸ் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துருங்க. அது அப்ளை ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போ எல்லா பேக்கேஜும் டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகிட்டு அடுத்த விண்டோ வரும். வெயிட் பண்ணுவோம்.
இங்கே வந்து க்ளோஸ் டயலாக் ஆட்டோமேட்டிக்லி வென் ஆக்டிவிட்டி இஸ் கம்ப்ளீட். இதை செக் பண்ணி விட்ருவோம். அப்போனா இது ஃபுல்லாக முடிஞ்சோடனே எதர் க்ளோஸ் இது எனேபிள் ஆகும், இல்லைன்னா டேரெக்டாக இது க்ளோஸ் ஆகிடும். ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு ஒன்று ஒன்றும். ஓகேவா? ஸோ லெட்ஸ் வெயிட். அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகேவா? ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வருதான். இப்போ இந்த விண்டோ மறுபடியும் இந்த பவர் ஷெல்லை க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ வருதான்னு செக் பண்ணலாம். வரல. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். பிசியில் போயிட்டு MinGWவில் இது இருக்கா? ஜிசிசி இருக்கு. ஓகேவா? நம்மளுக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு, பட் விண்டோஸ்க்கு அது எங்கன்னு தெரியல. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா என்விரான்மெண்ட் வேரியபிள்னு ஒன்று இருக்கும். விண்டோஸ் போயிட்டு இங்கே என்விரான்மெண்ட் வேரியபிள் இஎன்பின்னு டைப் பண்ணிங்கனாலே எடிட் அண்ட் சிஸ்டம் என்விரான்மெண்ட் வேரியபிள் இருக்கும். ஓகேவா? ஸோ அது கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே என்விரான்மெண்ட் வேரியபிள் வரும். ஓகேவா? அதை கிளிக் பண்ணோம்னா இங்கே பாத்துன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பாத்தை எடிட் பண்ணணும். டபுள் கிளிக்கும் பண்ணலாம், இங்கே எடிட் பட்டன் அமுக்கலாம். ஸோ இங்கே டபுள் கிளிக் பண்ணிட்டு இந்த பாத் இருக்குல்ல c/MinGWBin அதை காப்பி பண்ணிட்டு Ctrl+C இங்கே பேஸ்ட் பண்ணுங்க. Ctrl+V. ஓகேவா? ஸோ MinGW இஸ் டவுன்லோடட். ஸோ இது ஓகே. அடுத்து சிஸ்டம் பாத் இங்கே இருக்கும், அதையும் டபுள் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே ஓகே. ஸோ இங்கே ஓகே கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இது கிளிக் பண்ணிவிட்டு ஜிசிசி வெர்ஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜிசிசி எந்த வெர்ஷன் அது எல்லாமே வந்துருச்சு. ஓகேவா? இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு இதை கிளியர் பண்ணிடலாம். சிஎல்எஸ்னா கிளியர் ஸ்கிரீன் பண்ணிடும். இப்போ ஜிசிசி ஹலோ வேர்ல்ட் பண்ணும்போது பிஎஸ் கோட் ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே ஜிசிசி வெர்ஷன் இருக்கான்னு பார்ப்போம். இருக்கு. அப்போ ஜிசிசி ஹலோ வேர்ல்ட் கம்பைல் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? இங்கே a.exe வந்திருக்கு. கரெக்டாக? ஸோ இப்போ நமக்கு வந்து வெறுமனே பேர் கொடுக்காம இருந்தோம்னா a.c, அதுவே பேர் கொடுத்து பண்ணோம்னா அதாவது அவுட்புட் hello.exe கொடுத்தோம்னா நமக்கு இங்கே hello.exe வந்துடும். ஓகேவா? ஸோ கொஞ்சம் ஸ்டக் ஆகிருக்கும் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வீடியோ கொஞ்சம் பரபரப்பாக இருக்காது. ஓகே ஃபைன். தேங்க்யூ. ஸோ இது இன்ஸ்டாலேஷன், அதாவது MinGW VS Codeல எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோன்றதை பார்த்துட்டோம். ஸோ கம்பைல் பண்ணுறதும் பார்த்துட்டோம். அண்ட் எப்படி இதை இன்னொரு விதமாக ரன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்டென்ஷனில் போயிட்டு ரன்னுன்னு ஒன்று இருக்கும். டாட் ரன், இந்த கோட் ரன்னர் இருக்குல்ல, அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல இது வரும். ஓகேவா? ஸோ ரன் கோடு டைரெக்டாக வந்துடும். பார்த்தீங்கல்ல, நீங்கள் அது இங்கே போயிட்டு கமாண்ட் லைனில் கொடுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. இதுவே வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதே ரன் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ கீழே போயிட்டு டெர்மினலில் டைப் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ரன் பட்டன். அவ்வளோதான். ஹலோ வேர்ல்டு. இப்போ ஹலோ வேர்ல்டு 1 2 3 கொடுப்போம் ஃபார் செக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு 1 2 3 ரன் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? ஸோ இது அவ்வளோ சிம்பிள். கம்பைல் பண்ணி லிங்க் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? இதுதான் வந்து ஈஸியஸ்ட் மெத்தட் இன் VS Code. ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.